கிருபைங்கிறது நிறைய பேர் ஏதோ தப்பு செய்யறதுக்கு லைசன்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது கிடையாது. கிருபைங்கிறது என்னன்னா, கர்த்தர் நன்மை செய்கிறதுக்கு நான் காத்திருப்பது தான் கிருபை. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்ய அவரை சார்ந்து அவரை நேசித்து அவருக்காக நான் காத்திருப்பதை தான் வேதம் கிருபை என்று சொல்லுகிறது. அதில் அவர் பிரியப்படுகிறார். அதில் அவருக்கு ஒரு ப்ரெஷர், இன்பம் உண்டாகிறது. தேவனுக்கு இன்பம் என்னன்னா, நான் இருக்கேன், தேவனை நேசிக்கிறேன், தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பலவீனம், எனக்கு ஒரு போராட்டம்னா அவர்கிட்ட போய் எந்த ஒரு முடிவுக்கும் நான் போகலாண்டவரே, எந்த ஒரு காரியத்துக்கும் நான் விருப்பப்படல, நீங்க இருக்கீங்க, ரட்சித்து இருக்கீங்க, என் வாழ்க்கையில செயல்பட்டு இருக்கீங்க, ஸோ உங்க கிருபை எனக்கு போதும்னு வேதம் ஃபுல்லா சொல்லுது. நீங்க அதை செய்யுங்கப்பா, நீங்க அதை மாத்தி கொடுங்கப்பா. உங்களால முடியாத தகப்பனே, உங்களால மனுஷனால் முடியாதுதான், தேவனால் எல்லாம் கூடுமே, என் வாழ்க்கையில நீங்க செயல்படுங்க, டைரக்டா செயல்படுங்கப்பா அப்படின்னு சொன்னா அது அவருக்கு இன்பத்தை கொடுக்கிறது. The total dependency on God. ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் மேலே முழுவதும் சார்ந்து கொள்வது போல ஒரு நாளும் பிள்ளை பயப்படாது. அப்படி கர்த்தர் மேல சார்ந்து கொள்ளும் போது ஒரு விசுவாசத்தோடு ஒரு அன்போடு கூட, என்ன பெரிய பலவீனமா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய கொடுமையானதா இருக்கட்டும், அது எவ்வளவு நம்மை குற்றப்படுத்தினதா இருக்கட்டும், அது எவ்வளவு நாட்கள் நம்மை துரத்தி வந்ததா இருக்கட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆண்டவரே என்று சொல்லி சார்ந்து கொள்ளும் போது அது அவருக்கு அப்படியே ஒரு டிலைட்டை கொடுக்குது. அப்போ நான் தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு தேவனை ஏதாவது நான் செஞ்சு, அதாவது தேவனை ஏதாவது நான் செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்தும் நான் விரும்புறேன்னா, இந்த வசனம் சொல்லுது, ஒன்றும் செய்ய வேணாம், நீ ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வார்னு காத்துரு, அதுவே அவருக்கு சந்தோஷம். ஆமென். ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்யட்டும்னு காத்திருக்கிறது அவருக்கு சந்தோஷம்னா, நான் கத்துக்கிட்டேன் ஆண்டவர் எப்படி சந்தோஷப்படுத்துறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அங்க வேதம் சொல்லுது. அதோட இன்னொரு பகுதி இங்க சொல்லுது, விசுவாசங்கிறது என்ன? அப்போ என்ன விசுவாசங்கிறது என்ன? தேவனுடைய கிருபை, தேவனே வாழ்க்கையில் தலையிட்டு எப்படி ரட்சித்தாரோ அப்படி என்னுடைய வாழ்க்கையில் இதையும் அவர் செய்வார். வாசிப்போம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமேன். கிருபை எப்படி பெருகுகிறது என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். கிருபை குறித்தும் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பெருகிறது என்று சொல்லி பார்த்து வருகிறோம். ஆவியானவர் அதிக கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்றும் வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் பெருமையை குறித்து எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஒரு சில நல்ல காரியங்களை சொன்னேன். பெருமை வரும்போது இச்சை எங்கே வருகிறது என்று சொல்லலாம் நம்ம பார்த்தோம். எப்படி அந்த கிருபை பெருகுமாம்? தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுங்கிறது. அப்போ இந்த 2 வசனங்களே முதல்ல கொஞ்சம் நம்ம ஆழமாக பார்க்கணும். இந்த 2 வசனங்கள் என்ன சொல்லுது, அப்புறம் நம்ம தொடர்ந்து மற்ற வசனங்களை பார்க்கலாம். அங்கே என்ன எழுதுகிறார் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. இப்போ இங்கே என்ன முதல்ல அவர் சொல்ல வராரு, இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நேரடியாக எங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டார். தேவன் எங்கள் வாழ்க்கையில் தலையிட்டு எங்களை தன் பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி நம்ம நீதியால் அல்ல. நம்ம அதுக்குன்னு எல்லாமே அநீதியாக செஞ்சோன்னு நான் சொல்ல வரல. என்னதான் நம்ம நீதி செஞ்சாலும் அந்த நீதி தேவனுக்கு முன்பாக அது நீதியாக எண்ணப்படாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நீதியை பெற்ற நாம் நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம். அப்போது இந்த நீதின்னு வரும்போதே அவர் அதனால தான் அருமையாக சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு தான் எழுதுகிறாரு. இப்போ யாருக்கு கிருபை பெருக போகுதுன்னா, எங்களுடைய நீதியினால் அல்ல, இயேசு கிறிஸ்து என்னும் ஆண்டவராகிய ஒருவரை இயேசுவை நாங்கள் விசுவாசித்தபடினால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால் தேவனுடைய நீதியை பெற்ற தேவன் எங்கள் வாழ்க்கையில் தலையிட்டு தேவனே எங்களை இதுபோல மாற்றியிருக்கிறாரே, ஆக அதன் நிமித்தம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். என்ன விசுவாசத்தைனா, எங்கள் விசுவாசம் தேவன் பேரில் இருக்கிறது. எப்படி இந்த ரட்சிப்புக்கு அவருடைய குமாரன் பேரில் வைத்த விசுவாசத்தினால் நாங்கள் நீதியை பெற்றோமோ,
அதே போலவே எங்கள் வாழ்க்கை முழுவதும் எங்கள் விசுவாசம் என்பது தேவனில் இருக்கிறது, எங்களில் இல்லை, எங்கள் சுய கிரியைகளில் இல்லை, அவருடைய கிருபையின் மேல் நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு பேதுரு எழுதுகிறார். அப்போ அப்படிப்பட்டவர்கள் முதல்ல அந்த இடத்துக்கு வந்துடணும். நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? எஸ். சபையில் இருக்க தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்கள் யார் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். யாருன்னா, அவங்க ஏதோ நீதியினால் இந்த ரட்சிப்பு அடையலை, இயேசு கிறிஸ்து மேல் வைத்த விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்துட்டாரு. இப்போ என்ன சொல்கிறார்? அவங்களுக்கு கிருபை பெருகணும். எப்போதுமே ரட்சிப்பின் மூலமாய் பெற்றுக்கொண்ட கிருபையிலே நம்ம அங்கே நிற்கக்கூடாது. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் கிருபை பெருகணும். அப்போ கிருபை பெருகணும்னா தேவனுடைய தலையீடு இன்னும் பெருகணும். ஹல்லேலூயா. எப்படி ரட்சிக்கப்படும் போது தேவன் தலையிட்டு தேவன் நேராக ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செஞ்சு அவருடைய பிள்ளையாக இன்றைக்கி மாற்றி வச்சிருக்கிறாரோ, அப்போ கிருபையில் பெருகிறேன்னா ரட்சிக்கப்பட்டவொன்னே இப்போ மறுபடியும் நான் என்னுடைய நீதி எடுத்துகிட்டு ஆடக்கூடாது. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தேவன் செயல்படணும். தொடர்ந்து எப்படி பெருக போகிறோம்னா, ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட போகிறது. ஹல்லேலூயா. கிருபை என்பது அவருடைய வல்லமை. என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலெல்லாம் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், நீ பயப்படாத போகணும்னு சொல்கிறாரு. அப்போது கிருபைங்கிறது என்ன? நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலன் விளங்குவது தான் கிருபை, இல்லையா? அப்போ ரட்சிப்புங்கிறது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. ரட்சிப்புங்கிறது கர்த்தருடைய வல்லமை. ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை ஆண்டவர் ரட்சிக்கிறாருங்கிறது அவருடைய நேரடியான செயல். இயேசுவின் வல்லமை அவர்களை சந்திக்கிறது. பிசாசின் வல்லமையிலிருந்து அவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். அவருடைய நேரடியான வல்லமை அங்கே செயல்படுகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்போது தொடர்ந்து இந்த தேவனுடைய வல்லமையில் நாம் பெருக வேண்டும். நம்ம வாழ்க்கையில் அவருடைய வல்லமையில் தொடர்ந்து செயல்பட வேண்டும். அதைத்தான் இங்கே அப்படி எழுதுகிறார். அந்த 2 வசனத்திலே நம்ம இவ்வளோ காரியங்களை நாம் பார்க்கிறோம், இல்லையா? தேவனை அறிகிற அறிவு, இது எப்படி உண்டாகிறது? அந்த அறிவுனால தான் நமக்கு கிருபை பெருக போகுதுன்னா, அப்போ அங்கே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு எப்படி வரப்போகுதுன்னா, வார்த்தையிலிருந்து வரப்போகிறது. இந்த புஸ்தகத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை வாசிக்க நமக்கு என்ன உண்டாகிறது? தேவனை பற்றிய அறிவு உண்டாகிறது, இல்லையா? எப்படி இந்த தேவனை பற்றிய அறிவு உண்டாகுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல இந்த 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது, இல்லையா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் 4 சுவிசேஷங்கள். இந்த 4 சுவிசேஷங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு பிறந்தது, அவர் எப்படி ஊழியம் செய்தார், அப்போ என்னென்ன போதிச்சார், அப்புறம் எப்படி அவர் சிலுவையில் பாடுகளை அனுபவித்தார், எப்படி மரித்தார், அப்புறம் எப்படி உயிர்த்தெழுந்தார், எப்படி தன் சீசர்களுக்கு கட்டளை கொடுத்து போனார், இது மட்டும்தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது சுவிசேஷங்களில். அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, பார்த்ததை எழுதினார்கள், இல்லையா? என்ன நடந்ததுன்னு கூட இருந்து பார்த்த அவருடைய சீசர்கள் அல்லது சீசர்கள் மற்றவர்கள்ட்ட சொல்லி என்ன நடந்தது, பிறக்கும்போது என்ன நடந்தது, என்னத்தை பார்த்தார்களோ அது அப்படியே 4 சுவிசேஷங்களில் நமக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு முக்கியம். ஆனால் அதை விட என்ன முக்கியமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு, பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்ட பிறகு அப்போஸ்தலர்கள் சில நிருபங்களை எழுதுகிறார்கள். இப்போ நம்ம பேதுருலேருந்து வாசித்தோம், இல்லையா? பவுல் நிறைய நிருபங்கள் எழுதியிருக்கிறார். இந்த நிருபங்களில் நம்ம என்ன வாசிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, அவங்க கண்ணால் பார்த்ததை எழுதலை. நிருபங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடந்தது, இயேசு மரித்தார் அப்படின்னு நம்ம சிலுவையில் பார்க்குறோம். ஆனால் அந்த மரித்த போது எப்படி அவர் எல்லாத்தையும் ஜெயித்தார், நம்ம சுவிசேஷம் அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார், அந்த உயிர்த்தெழுந்தான் இருக்கு. அந்த அடக்கம் பண்ணப்பட்டதுலேருந்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் அவர் எங்கே போனார், எங்கே போய் பிசாசோடைய சக்தியெல்லாம் உரிந்து கொண்டு அது எல்லாத்தையும் அந்த பாதாளத்தின் திறவுகள்லாம் பிடுங்கினார், இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்கல, இல்லையா? ஆனால் நிருபங்களில் இது பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அப்போ இதை நம்ம விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு வேற ஒரு கண்ணாடி தேவைப்படுகிறது. நேற்றுக்கு நான் ஒரு நல்ல தேவ செய்தி கேட்டேன், அதிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதாவது கலர் பிளைண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. கலர் பிளைண்டுங்கிறது ஒரு வியாதி. அவங்களுக்கு கண்ணு தெரியும், ஆனால் கலர் வித்தியாசம் தெரியாது. க்ரீனுக்கும் ப்ளூக்கும் வித்தியாசம் தெரியாது, எல்லோவுக்கும் ரெட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதுதான் கலர் பிளைண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கலர் பிளைண்டுக்கு ஒருத்தன் பிறந்ததுலேருந்தே கலர் பிளைண்டு. கலர்னால் என்னன்னே தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் தெரியுது போல் கலர் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு ஒரு கண்ணாடி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடியை போட்ட பிறகு அந்த கலர் பிளைண்டுக்கு இப்படி நமக்கு தூரப்பார்வை கிட்ட பார்வைக்கு கண்ணாடி கொடுக்குறாங்களோ, அதுபோல் கலர் பிளைண்டுக்கு ஒரு கண்ணாடி கொடுத்தாங்கன்னா
அவன் முதல்ல கலரை பார்க்குறான். கலரை பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதுதான் ஆரஞ்சு, இதுதான் ப்ளூ, இதுதான் வயலட், இதுதான் ரெட் அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு வண்ணத்தையும், தேவன் படைத்த வண்ணத்தை பார்த்து அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறான். அப்போ ஏற்கனவே அங்கே வண்ணம் இருக்கிறது, வண்ணங்கள் கலர் கலராக இருக்குது, ஆனால் அவனுக்கு தெரியல. அப்படி தான் ஆவிக்குரிய மண்டலத்தின் காரியங்கள், ஆவியில் இருக்கிற காரியங்கள் இருக்குது, நமக்கு கண்ணுக்கு தெரியல. அப்போ போன வாரத்தில் நான் சொன்னபடி மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாம்சத்துக்குரியவன் இதுவரைக்கும் இந்த ஐம்புலன்களை சார்ந்த இந்த நாலேஜ் தான் இருக்குது. நான் எவ்வளோ வேணால் படிச்சிருக்கலாம், எவ்வளோ வேணாலும் டாக்டரேட் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ படித்தாலும் ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்குங்கிறத கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை எனக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டான், அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றுமா. நம்ம சொன்னால் கூட இப்போது இயேசு மரித்தார்னு நீங்கள் சொல்லுங்கன்னா எல்லாருமே ஏற்றுப்பாங்க. இயேசு மரித்தார்னா ஏன்னா எல்லா உலகம் முழுவதுக்கும் தெரியும் வரலாறுல இயேசு மரித்தார் சிலுவையில் அப்படின்னா படித்தவங்க படிக்காதவங்க எல்லாம் ஏற்றுப்பாங்க. நான் ஆனால் இயேசு சிலுவையில் மரித்தப்ப என்ன செஞ்சார்னு உங்களுக்கு தெரியுமா, அங்கே பிசாசின் தலையை நசுக்குனார் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. என்னங்க பிசாசுங்கிறீங்க, அவன் தலைங்க எப்படிங்க இதெல்லாம், ஏன் அது காணக்கூடாத ரீதியில் நடந்தது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். சுவிசேஷத்துக்கு அப்புறம் எழுதப்பட்ட நிரூபங்கள் கிறிஸ்து என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை சொல்லுவதை கிறிஸ்துவுக்காக அல்ல, அதன் மூலமாக எனக்கு இயேசு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற அறிகிற அறிவில் தான் நமக்கு தேவனுடைய வல்லமை பெருக போகிறது. வியாதி அப்படின்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் வியாதி காமன், வியாதி எல்லாருக்கும் வருங்க, வயசானவங்களுக்கு வரும், சின்ன பிள்ளைங்களுக்கு வரும். வியாதிக்கு என்ன சொல்யூஷன்? மருத்துவத்துக்கு போகணுங்க, டாக்டர்கிட்ட போகணும், மெடிக்கலுக்கு போகணும், டேப்லெட் வாங்கி போட்டுங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? காணப்படாத ரீதியில் என்ன நடந்தது? இயேசு நம்முடைய வியாதிகளை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று எழுதியிருக்கிறது. அதை பார்க்க முடிஞ்சுதான், பார்க்க முடியலை. ஆனால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, ஏசி 53 இருக்கு, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அப்போது எனக்கு வேற ஒரு கண்ணாடி தேவைப்படுகிறது. அந்த கலர் பிளைண்ட் ஆனவனுக்கு ஒரு கண்ணாடி தேவைப்பட்டது போல உங்களுக்கு எனக்கும் ஒரு கண்ணாடி தேவைப்படுகிறது. அந்த கண்ணாடியின் பேர் விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி உண்டாகிறது? விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, தேவனுடைய வார்த்தை கேட்பதினால் வருகிறது. நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது, இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் கேட்கும் போது, அல்லது என்னை போல பிரசங்கத்தை கேட்கும் போது இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு விசுவாசம் வருகிறது. நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள், அப்போ நீங்கள் கிருபையில் பெருக ஆரம்பிக்கிறீர்கள். வியாதியிலிருந்து தேவன் என்னை விடுவித்திருக்கிறார். ஒரு சின்ன லைட்டான வலியோ பெரிய வலியோ பயங்கரமான வியாதியோ எதுவுமே என்னுடையது அல்ல என்பதை ஆணித்தரமாய் அறிகிற அறிவு கிருபையில் நம்மை பெருக பண்ணுகிறது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வாழ்க்கையின் எந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும் காணப்படாத ரீதியில் இயேசு எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிகிற அறிவினாலே எனக்கு நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன், சமாதானம், ஷலோம் பெருகுகிறது. அப்போ கிறிஸ்தவ பிள்ளைகள் வாழ்க்கையில் கிருபை பெருகணும்னா எதுக்கு பெருகணும்? இதுக்கு தான் பெருகணும். தேவன் என்ன செய்திருக்கிறாரா? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்திருக்கிறார்? வெறும் என்னை நீதிமானா மாற்றிட்டாரா? அது மட்டும்தானா? பரலோகத்துக்கு போறதுக்கு என்னை தகுதியுள்ள பிள்ளையாய் மாற்றிருக்கிறார், அது மட்டும்தானா? பூமியில நீங்கள் நானும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ என் இயேசு ஒண்ணுமே செய்யலையா? ஏன் நான் தோல்வியில் இருக்கணும்? ஏன் நான் பாவத்துக்கீழே இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணங்களிலிருந்து விடுதலை ஆக்கிற்றே என்று எழுதியிருக்கிறதே. கண்ணால தெரியல, இல்லை அந்த பிரமாணத்துக்கு கீழே இல்லை, அதோடைய டாமினேஷன் கீழே இல்லை, அதை விட மேலான ஒரு பிரமாணத்தில் இருக்கேன். இப்போ கிருபை என்னை ஆளுகை செய்கிறது. பவுல் எழுதுகிறார், இப்போ நீங்கள் கிருபை உங்களை ஆளுகை செய்கிறது. அப்போ பாவம் ஆளுகை செய்தது நாளில் நான் இல்லை. இப்போ என் வாழ்க்கையில் கர்த்தர் நேரடியான ஆண்டவருடைய நேரடியான வல்லமை செயல்படுகிறது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய வல்லமை செயல்படுகிறது. அப்போது நம்முடைய அறிவினால் இதை பார்க்க முடியல, இந்த ஐம்புலன்களால் இதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. நமக்கு வேற ஒரு அறிவு தேவைப்படுகிறது. அந்த அறிவு இந்த வேத வசனம், இந்த நிருபங்களில் என்னை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் என் வாழ்க்கையை பற்றியும் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை விசுவாசித்து நான் அதில் பெருக பெருக என் வாழ்க்கையில் கிருபை தேவனுடைய பலன் பெறுகிறது. வியாதியில் நான் கஷ்டப்படலை, ஆண்டோடைய வல்லமை வருகிறது, சுகத்தில் நான் பெருகுகிறேன். கிருபையில் பெருகுகிறது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல காரியங்களில் பெருகுகிறது. பாவத்துக்கு ரொம்ப செயின் கட்டின மாதிரி இருந்த என் வாழ்க்கையில் இப்போ விடுதலையாய் நான் பரிசுத்தமாய் வாழ இந்த கிருபை பெருகுகிறது. நான் முயற்சி பண்ணி தான் பரிசுத்தமாக இருக்க போகிறேன்னா இல்லை, இயேசு என் பாவத்திலேருந்து விடுதலையாக்கி இருக்கிறதுனால நான் பரிசுத்தமாக இருக்கேன். ஒருத்தர் ரத்தத்தை சிந்தி பாவத்தின் வல்லமையிலிருந்து அந்த சங்கிலிருந்து என் கட்டுகளை அவர் உடைத்தபடினாலே நான் பரிசுத்தமாக இருக்கேன்.
எப்படி ஒரு கிறிஸ்தவங்க வந்து நான் பரிசுத்தமாக இருக்கேன்னு சொல்ல முடியும்? அவர் பரிசுத்தமாக்கினபடினாலே நான் பரிசுத்தமாக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் சொல்கிறேன், நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் யெகோவா மெக்காதீஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ கிருபைங்கிறது தேவனை விட்டு வெளியே போகிறது கிடையாது, தேவனுக்குள் வாழ்வது தான் கிருபை. முதல்ல என்ன பாவம்? ஆதாம் என்ன பண்ணான்? அவருடைய அறிவுலேருந்து வெளியில் போனான். தேவனுடைய நாலேஜ், ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமையை அறியத்தக்க கனியை நீ புசிக்காத. அதாவது அதன் மூலமாக உனக்கு நாலேஜ் வர்றதை நீ எடுக்கக்கூடாது. உன்னுடைய நாலேஜுக்கு சோர்ஸ் யார்? உனக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிற சோர்ஸ் நான் தான். இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் பார்ப்போம், உலகம் வந்து தீமையை நல்லதுன்னு சொல்லும், நல்லதை தீமைன்னு சொல்லும். ஏன் தெரியுமா? அது நன்மை தீமை இருக்கத்தக்க கனியை புசித்த விளைவு. அப்போ தேவனைக்கு மறுபடியும் நம்ம ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. நமக்கு எங்கேருந்து நாலேஜ் வருது? இங்கேருந்து வருது. இந்த புத்தகம் சொல்லுது எனக்கு எது நன்மைன்னு, இந்த புத்தகம் சொல்லுது எது எனக்கு தீமைன்னு. அப்போ இன்னைக்கு என்னுடைய நாலேஜ் இதான் சோர்ஸ். ரட்சிப்பின் மூலமாக மறுபடியும் இயேசு தான் என்னுடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் மாறி இருக்கிறார். ஜீசஸ் இஸ் மை நாலேஜ், ஜீசஸ் இஸ் மை சோர்ஸ். ரட்சிப்பின் மூலமாக மறுபடியும் தேவன் மறுபடியும் எனக்கு அந்த சோர்ஸை கொடுத்துட்டாரு. அன்னைக்கு ஆதாம் ஆப்ரேட் ஆனபடியே நான் ஆப்ரேட் ஆகலாம். நான் இன்னைக்கு மறுபடியும் உலகத்தில் இருக்கிறபடி எது அவங்க தான் நன்மை சொல்கிறாங்க, அவங்க பல நூற்றாண்டுகளாக தீமைன்னு சொன்னதை கொஞ்ச நாள் கழிச்சு இன்றைக்கி பரவாயில்ல நன்மைன்னு சொல்லுவாங்க. காலப்போக்குக்கு மாறிப்பாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பழைய புத்தகம், இன்னைக்கு காலகட்டத்தில் இதெல்லாம் ஓல்டுன்னு சொல்ல முடியாது. இந்த வேத வசனம் உலக தோற்றம் முதல் உலகத்தின் முடிவு வரைக்கும் அது மாறாதான் இருக்குது. ஆதி ஆகமத்தில் நன்மைன்னு சொன்னதுன்னா அது வெளிப்படுத்துகிற விஷயம் வரைக்கும் அது நன்மை, ஆதி ஆகமத்தில் தீமைன்னு சொன்னிச்சுன்னா அது வெளிப்படுத்துகிற விஷயம் வரைக்கும் தீமை. இதுக்கடையில் காலங்கள் மாறுறதுனாலையும் ராஜ்யங்கள் மாறுறதுனாலையும் எதையுமே நீங்கள் மாற்ற முடியாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் ஸ்தாபித்த வசனங்கள் வானத்தில் நிலைத்து இருக்கிறது. அவர் சொன்னால் அதுதான் லா, அவர் சொன்னால் அதுதான் ரூல், அதான் ஃபைனல் அத்தாரிட்டி. ஸோ நம்ம இந்த ஃபைனல் அத்தாரிட்டிக்கு வாழ வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறது படி அல்ல, நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகுது, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அவரை அறிகிற அறிவினாலே நம்முடைய வாழ்க்கையில் உலகத்துக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன? தேவன் நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிறார், தேவனுடைய அறிவு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது, தேவனுடைய வல்லமை தான் நம்மை மாற்றுகிறது. என்னை மாற்றுறதுக்கு யார் வேணும்? தேவன் தான் வேணும். என்ன மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் யாரை மாற்றணும்னாலும் அதற்கு தேவன் தேவைப்படுகிறார். உங்களை மாற்றுறதுக்கும் அவர் தான் தேவைப்படுறாரு, என்னை மாற்றுறதுக்கும் தேவன் தான் தேவைப்படுகிறார். கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றம் வரணும்னு நீங்கள் விரும்பினாலும் நல்லது, அதுக்கு நீங்கள் சார்ந்து கொள்ளக்கூடிய நபர் இயேசு. அவர் நம்மை மாற்றுவார். அவருக்கு சகல வல்லமையும் சகல அதிகாரமும் இருக்கிறது. அவர் அதற்கான விலையை நமக்காய் செலுத்தி இருக்கிறார். கிருபையில் பெருகுவது என்பது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்ய நாம் காத்திருப்பது, அதை அவர் விரும்புகிறார். வாசிப்போம் சங்கீதம் 147 10 முதல் 11 வசனங்கள். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இது ரொம்ப ஒன்றுமா சாதாரணமாக தெரியுது, இதோட ஆழமான அர்த்தத்தை சொல்கிறேன். அதாவது இந்த இடத்துல இராணுவத்தை சொல்கிறது. குதிரை காலாட்கள்லாம் ஓடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு இராணுவத்தின் ஒரு அமைப்பு. அதாவது என்ன சொல்றாரு? மனுஷனுடைய பலத்தில் ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. நம்ம மனுஷங்களுடைய பலத்தை அல்லது இராணுவத்தை கூட சார்ந்துட்டோம்னா கர்த்தருக்கு அதனால பிரியம் இல்லை. ஆனால் சொல்றாரு, எனக்கு பயந்துன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு என்ன நினைச்சு என்னுடைய கிருபைக்கு காத்திருக்கிறாங்கன்னா அவங்க மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்போ தேவன் என் வாழ்க்கையில செயல்படணுங்கிறது தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா அது அவருக்கு இன்பத்தை கொடுக்குதான். ஒரு வார்த்தையை நான் சொல்ல போகிறேன், ப்ளஷர் என்கிற வார்த்தை, இன்பம். நிறைய தேவனுடைய இன்பத்தை பற்றி நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். முடிந்தால் இன்றைக்கும் பேசுவேன், அடுத்த வாரமும் பேசுவேன். அப்போ தான் இன்பம்னா உங்களுக்கு என்னன்னு புரியும். இந்த இடத்த பிரியமாக இருக்கிறான்னு இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னா அவருக்கு இன்பமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கேஜிவில் அப்படியே வருகிறது. He delayeth not in the strength of the horse, he taketh not pleasure in the legs of a man. 2 முறை வருது வார்த்தை. The Lord taketh pleasure in them that fear him, in those that hope in his mercy. தேவனுக்கு இன்பம் என்னன்னா, நான் இருக்கேன், தேவனை நேசிக்கிறேன், தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பலவீனம், எனக்கு ஒரு போராட்டம்னா அவர்கிட்ட போய் எந்த ஒரு முடிவுக்கும் நான் போகலாண்டவரே, எந்த ஒரு காரியத்துக்கும் நான் விருப்பப்படல, நீங்க இருக்கீங்க, ரட்சித்து இருக்கீங்க, என் வாழ்க்கையில செயல்பட்டு இருக்கீங்க, ஸோ உங்க கிருபை எனக்கு போதும்னு வேதம் ஃபுல்லா சொல்லுது. நீங்க அதை செய்யுங்கப்பா, நீங்க அதை மாத்தி கொடுங்கப்பா. உங்களால முடியாத தகப்பனே, உங்களால மனுஷனால் முடியாதுதான், தேவனால் எல்லாம் கூடுமே, என் வாழ்க்கையில நீங்க செயல்படுங்க, டைரக்டா செயல்படுங்கப்பா அப்படின்னு சொன்னா அது அவருக்கு இன்பத்தை கொடுக்கிறது. த டோட்டல் டிபெண்டன்சி ஆன் காட். ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் மேலே முழுவதும் சார்ந்து கொள்வது போல ஒரு நாளும் பிள்ளை பயப்படாது. அப்படி கர்த்தருக்கு
கர்த்தர் மேல சார்ந்து கொள்ளும் போது ஒரு விசுவாசத்தோடு ஒரு அன்போடு கூட, என்ன பெரிய பலவீனமா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய கொடுமையானதா இருக்கட்டும், அது எவ்வளவு நம்மை குற்றப்படுத்தினதா இருக்கட்டும், அது எவ்வளவு நாட்கள் நம்மை துரத்தி வந்ததா இருக்கட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆண்டவரே என்று சொல்லி சார்ந்து கொள்ளும் போது அது அவருக்கு அப்படியே ஒரு டிலைட்டை கொடுக்குது. அப்போ நான் தேவனுக்கு பிரியமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு தேவனை ஏதாவது நான் செஞ்சு, அதாவது தேவனை ஏதாவது நான் செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன்னா, இந்த வசனம் சொல்லுது, ஒன்றும் செய்ய வேணாம், நீ ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வார்னு காத்துரு, அதுவே அவருக்கு சந்தோஷம். ஆமேன். ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்யட்டும்னு காத்திருக்கிறது அவருக்கு சந்தோஷம்னா, நான் கற்றுக்கிட்டேன் ஆண்டவர் எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு அங்கே வேதம் சொல்லுது. அதோட இன்னொரு பகுதி இங்கே சொல்லுது, விசுவாசங்கிறது என்ன? அப்போ என்ன விசுவாசங்கிறது என்ன? தேவனுடைய கிருபை, தேவனே என் வாழ்க்கையில் தலையிட்டு எப்படி ரட்சித்தாரோ அப்படி என்னுடைய வாழ்க்கையில் இதையும் அவர் செய்வார். எனக்கு வீடு வேணும், ஆனால் என்கிட்ட என்ன கிடையாது, அவ்வளோ பொருளாதாரம் இல்லை. ஆனால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டுவார். இந்த வீட்டு பிரதிஷ்டையில் நல்ல செய்தியை கர்த்தர் கொடுத்தார். ஒரு வீட்டை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போது இத்தனை வருஷம் நம்ம சேர்த்து லோன் போட்டு அப்புறமா கட்டலாம், அப்படி போகக்கூடாது. அப்படி தான் எல்லாருமே வாங்குறாங்களே. கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை கொடுங்க, கர்த்தர் எனக்கு செய்யணும். அப்போ அவருக்கு காத்திருப்போம். கல்யாணம் வரும்போது அப்படிதான், ஆண்டவரே எனக்கு ஏற்ற துணையை கொடுங்க, உங்களுக்கு காத்திருக்கிறேன். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து உயிரே எழும்புவார்கள். ஏன்? அந்த கிருபை அவர்கள் மேல் வருகிறது. அது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நிறைய பேர் கர்த்தரை எப்படி சந்தோஷப்படுத்தலான்னு பார்க்குறாங்க. இப்போ நானே இருக்கிறேன், என்கிட்ட ஒருத்தவங்க நீங்கள் தான்ப்பா இதை செய்யணும், எனக்கு உங்களை விட்டா நான் யாரையும் நம்பலை அப்படின்னு கேட்டோன்னா, என்னால் செய்ய முடியுமோ இல்லையோ, நான் மனுஷன், ஆனால் என்ன தோணுச்சே, இந்த பிள்ளை என்னை கேட்டுட்டான், நான் தான் செய்யணும், என்ன உடனே என் மனசு தோணும், எப்படி அதை செய்ய முடியும்? நான் மனுஷனாக இருந்தால் அப்படி தான் தோணும், நான் எப்படியாவது செய்யணும், என்ன செய்யலாம் அப்படின்னு. ஆனால் இதே தேவன்கிட்ட அப்பா நீங்கள் செய்யணும், அவர் எல்லா ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். என்ன போல உட்காந்து மண்டையை உடைச்சிட்டு இருக்க மாட்டார். எப்படி பண்ணலாம், எங்கே என்ன பண்ணலாம் அப்படி நினைக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? ஐஸ்வர்ய சம்பனர், சகல ஐஸ்வர்யத்தையும் உடையவர், எனக்கு அதை செய்வார். கிருபைங்கிறது நிறைய பேர் ஏதோ தப்பு செய்கிறதுக்கு லைசன்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது கிடையாது. கிருபைங்கிறது என்னன்னா, கர்த்தர் நன்மை செய்கிறதுக்கு நான் காத்திருப்பது தான் கிருபை. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்ய அவரை சார்ந்து அவரை நேசித்து அவருக்காக நான் காத்திருப்பதை தான் வேதம் கிருபை என்று சொல்லுகிறது. அதில் அவர் பிரியப்படுகிறார், அதில் அவருக்கு ஒரு ப்ளஷர், இன்பம் உண்டாகிறது. அப்படி இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வேதத்திலேருந்து வசனத்தை எடுத்துருங்க. சங்கீதத்தை 147 10-11 எடுத்துடணும். நீங்கள் இப்போ ஒரு உதாரணம் காமிக்கிறேன் பைபிள்லேருந்து. ஒரு தப்பான உதாரணம், அதுக்கு பிறகு ஒரு சரியான உதாரணம். ஏன்னா மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம்ல. லூக்கா 12ஆம் அதிகாரம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளஷரை நான் விளக்கிட்டே கடைசியாக உங்களுக்கு இன்பம்னா என்னன்னு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு இன்பத்தை பற்றி பேசணும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்னைக்கு பிரசங்கம் முடிக்கிறதுக்குள்ள இன்பம்னா என்னன்னு உங்களுக்கு புரிய வச்சிருவேன். வார்த்தையால் சொல்கிறத விட வசனத்தால் சொல்கிறது ஈஸி. லூக்கா 12ஆம், இது ரொம்ப மோசமான காரியம். இங்கே இன்பம் இருக்குது நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இங்கே இன்பம் இருக்குது. லூக்கா 12:16 முதல் 22 வசனங்கள். அல்லாமலும் ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. நல்ல பிரச்சனை. ஏற்கனவே ஐஸ்வர்யவான், நிலம் நல்லா விளைஞ்சிருக்கு, அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இப்போ இடம் இல்லை. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு, அவன் ஆத்மா பார்த்து அவனே பேசுறான், ஆத்மாவே உனக்காக, சொல்லுவோமா அந்த வார்த்தை தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பிராக்கெட்ல போட்டுக்கணும் பைபிளில். உனக்காக, எல்லாத்தையும் சேர்த்தது யாருக்காக? உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை நீ, சொல்லுங்க, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு, பிளஷராரு, நல்லா என்ஜாய் பண்ணு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே எல்லாமே உனக்காக நீ என் ஆத்துமா என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். இயேசு சொன்னார் இந்த கதையை. தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, ஃபூல், உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, யாருக்கு சொல்ல வர்றாருன்னா நமக்கு தான் சொல்றாரு கதையை. அவனை பத்தி சொல்றது அவனுக்காக இல்ல, நமக்காக. இப்படி இருக்கிறபடினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்துல உள்ளவன் அவனுடைய பிளஷர் எல்லாம் அவனை சார்ந்து இருக்கு.
அவனுக்கு தேவன் மேலே எந்த இதுவும் கிடையாது. தேவன் எதில் சந்தோஷப்படுறாருங்கிறத பற்றி அவனுக்கு கிடையாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல தேவன் எதில் சந்தோஷப்படுவார்னா, நீ ஐஸ்வர்யவானா இருக்கிறது தேவனுக்கு பிரச்சனை இல்லை, உன் களஞ்சியம் இன்னும் பெருசாகிறது தேவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது உனக்கு மட்டும்தான், உலகத்தில் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, தேவனுடைய சித்தம் என்ன உலகத்தில் தெரியும். இல்லாத எவ்வளோ பேருக்கு அதை கொடுக்கலாம். எனக்கு தேவையான தானியம் இருக்குது, இப்போ மிச்சம் எதுக்கு நான் பண்டகசாலை இடிக்கணும்? எதுக்கு பண்டகசாலை இடிக்கணும்? இருக்குது, ஏற்கனவே உள்ள பல தலைமுறைக்கு இருக்குது. அப்போது தேவன் என்ன, இந்த உலகத்தில் தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யங்களும் கொடுக்குறார். அப்போ தேவனுடைய ஏதாவது ஒன்று நீ செஞ்சு கர்த்தரை சந்தோஷப்படுத்தலாமா? கொடுக்கிறது என்பது சந்தோஷப்படுத்து, தேவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏழைகளுக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கு கொடுக்குறான் என்று வேதம் சொல்லுகிறது. உன் பொக்கிஷன் நிறையா போயிட்டுனா நீ கொடுக்கலாமே. அவன் சொல்கிறான் உனக்கு தான் எல்லாமே. அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நைட்டு ஆத்மா எடுத்தாச்சுன்னா நீ யாருக்கு இதெல்லாம் வச்சுட்டு போகிற? இவன் தான் மாம்சத்துக்குரியவன். மாம்சத்துக்குரியவனுக்கு என்னன்னா தன்னுடைய சந்தோஷம் தன்னுடைய இன்பம் தான் முக்கியம். தேவனுக்கு எது இன்பம் கிடையாது. உண்மையிலே ஆவிக்குரியவன் என்பவன் யார்? ஆதியில் தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது தனக்காகத்தான் அவர் சிருஷ்டித்தார். மனுஷன்னா அவனுடைய சந்தோஷத்தில் துக்கத்தில் தேவனுக்கு பங்கு இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு சந்தோஷமானு மட்டும் பார்க்குறவன் இல்லை ஆவிக்குரியவன். இந்த சந்தோஷம் என் தேவனுக்கு ஓகேவா? இதில் என் தேவன் சந்தோஷப்படுறாரா? அதனால தான் அதை சொல்லி சீசர்கிட்ட சொன்னார், நீங்கள் இப்படி இருக்காதீங்க. இவங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லலை, இவங்கள்ட்ட இல்லை. அதனால் இவர் என்ன சொல்றார், நீங்கள் உங்களுக்கு என்ன ஜீவனுக்கு என்ன உடுப்போம் என்ன உண்போம்னு சொல்லி கவலைப்படாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும். அவர் உங்களுக்கு கூட கொடுக்குறவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் 31 டைமில் 31-32 வசனங்களுக்கு நேராக போயிடுங்க. 31-32 தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, பயப்படாதே சிறுமந்தையை, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். பிதாவுக்கு என்ன ப்ளஷர்னா, பிதாவுக்கு என்ன சந்தோஷம்? பிதாவுக்கு எது சந்தோஷம்னா, நீங்கள் சாப்பிட்றதும் சந்தோஷம், நீங்கள் உடுத்துறதும் சந்தோஷம். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் வருது உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகிறார். எங்கே பிதாவுடைய அந்த இன்பம் பூர்ணமாக போகுதுன்னா, என்னைக்கு நீங்களும் நானும் சேர்ந்து இயேசுவோடு இந்த பூமியில் ஆளுகை செய்கிறோமோ அதை பார்த்து அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதை பார்த்து அவருக்கு ஒரு இன்பம் வரும் பாருங்க. அதுதான் அவருக்கு இன்பம். அப்போ என் வாழ்க்கையின் நன்மைகளெல்லாம் அவர் இன்பமாக இருக்கிறார். அப்போ நான் எப்படி என் வாழ்க்கையில் அவரை விட்டுட்டு என்னோட இன்பத்தை தேட முடியும்? என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நன்மைகளிலும் ஒருவர் இன்பத்தை அனுபவிக்கிற ஒரு தகப்பனை விட்டு நான் எப்படி என் வாழ்க்கையின் இன்பத்தை தேட முடியும்? அப்படி தேடினவன் தான் பாவம், அவன் தான் இளையகுமாரன். இந்த தகப்பனை விட்டு போனாதான் நான் நல்லா இன்பமாக அனுபவிக்க முடியும்னு சொல்லி சொத்தெல்லாம் பிரித்து வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போனான். அந்த ரட்சிப்பின் படம் அதுதான். மனுஷன் ஏதோ தேவன் ஒரு சர்வாதிகாரி மாதிரியும் அங்கே ஒன்றும் கிடைக்காது. அதுதான் பிசாசின் போய். இன்னைக்கு அநேகர் ஏசுகிட்ட வர பயப்படுறாங்க தெரியுமா? என்னதே விட்டுருமோ, ஒரு சந்தோஷம் இல்லாமல் போயிடுமோ, அப்படி சில சபைகள் போதிக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த தேவன் தான் அவருடைய சிருஷ்டிப்பின்படி நமக்கு எல்லா சந்தோஷத்தையும் நிறைவாக கொடுக்குறவராக இருக்கிறார். இயேசு சொல்கிறாரு, அவங்கள போல் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் டேடி எல்லாத்தையும் கூட கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, நீ பயப்படாத, ஒரு நாள் வருது அவர் ராஜ்யத்தையும் உனக்கு கொடுக்க பிரியமாக இருக்கிறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஐ டிலைட்டட் இன் த பிலவட் சன். அவர் குமாரன் அவருக்கு ப்ளஷர். எத்தனை பேருக்கு புரியுது? ஒருத்தவங்க பிரியமானவங்க இருந்தால் அதுவே சந்தோஷம். இயேசுவுக்கு பிதா சந்தோஷம், அப்படி தான் நமக்கு தேவன் சந்தோஷம். நம்ம தேவனுக்கு சந்தோஷம். அவர்கிட்ட ஜெபம் பண்ண போனால் அவருக்கு சந்தோஷம், அவருடைய கிருபைக்கு காத்திருந்தால் அவருக்கு சந்தோஷம், அவருடைய ஆலயத்துக்கு போனால் அவருக்கு சந்தோஷம், அவரை ஆராதித்தா அவருக்கு சந்தோஷம். இப்படி நம்மளை பார்த்து எல்லாத்துலேயும் சந்தோஷப்படுகிறார். ஸோ நம்ம என் ஆத்துமாவே நீ இளைப்பாறு புசித்து குடின்னு சொல்கிறவங்களே, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அப்படி சொல்கிறவங்க நம்ம தான் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள்லாம் என்ன? அவன் எல்லாத்துக்கும் தேவன் ஒருவர் எனக்கு இதெல்லாம் கொடுக்கிறார் என்று நன்றியோடு இருக்கிறவன். ஐ தேங்க்யூ லார்ட் என்று சொல்லுகிறவன். ஐ பிளஸ் யூ லார்ட், தேவனை அவன் ஆசீர்வதிக்கிறவன். ஓ மை சோல் பிளஸ் த லார்ட் அப்படின்னு சொல்கிறவன். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சம் என்ன? இட் ஹாஸ் நோ பிளேஸ் ஃபார் காட். பிரபஞ்சத்தில் தேவனுக்குன்னு எங்கே இடம் கிடையாது. இந்த இவன் மாதிரி தான். இன்னும் எவ்வளவு நான் சேர்த்து எங்கே பதுக்கி வச்சுட்டு போகலாம். இன்னொரு இடத்துல இயேசு சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் இவனை போல தான்.
அவன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தேவனற்ற அந்த ஆத்மா பூமியில சேர்த்துட்டு எங்க தான் நீ போற? நரகத்துக்கு போவேன், எரிய நரகத்துக்கு போவேன். கடைசி நாட்கள் இதெல்லாம் தைரியமா சொல்லிதான். ஏசு இல்லாமல், ஏன் ஏசு இல்லாதவங்க எதுக்கு போகணும்? பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஏசு இல்லாட்டி நரகத்துக்கு தான் போகணும். சாய்ஸ் பியே கிடையாது. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம், அங்க வருது பாருங்க, பிரியம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம இந்த புஸ்தகத்தை வாசிச்சுட்டே இருக்கோம். இதை வாசிக்க நமக்கு என்ன தெரியுது? தேவனுடைய 3 கருத்து: நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம். அவருக்கு எது இப்போ நான் இப்போ சொல்ற அடிப்படையில் எடுத்துக்கலாம். ஆண்டவருக்கு எது பிடிக்கும்னு கற்றுக்கலாம், இப்படி சொல்லலாம். எது அவருக்கு இன்பத்தை கொடுக்கிறது, எது தேவனுக்கு இன்பத்தை கொடுக்கிறது, எது அவருடைய பரிபூர்ணமான சித்தம், எது நன்மை என்று நான் பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறேன். இது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்? உள்ள மாறும்போது மறுரூபம் வெளியில் வருகிறது. மறுரூபம்னா என்னமோ நினச்சிக்க கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களின் பேர் தான் மறுரூபம். என் வாழ்க்கையில் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை 2027 இருக்காது. இதை நான் எவ்வளவு இந்த அறிவை எடுத்துக்கிறேனோ, எவ்வளவு இந்த அறிவை நான் எனக்கு உள்ள வளர்த்துக்கிறோம், எவ்வளவு கிருபையில் பெருகிறனோ, என் உள்ள என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நம்பிக்கை மாற ஆரம்பிக்கிறது, என்னுடைய விசுவாசம் மாற ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்காக உள்ள நான் மாறும்போது என் வெளியில் வாழ்க்கை மறுரூபமாகிறது. நிச்சயமா ஆகும் வெளியில். ஆனால் கிறிஸ்தவத்தில் என்ன சொல்லிட்டாங்க? வெளியில மாத்துங்கன்ட்டாங்க. நீங்க வெளியில மாத்துனீங்கன்னா உள்ள மாறவே மாறாது. ஆக்சுவலாக சரியான மாற்றம் உள்ள வரும்போது வெளியில என்னென்னத்தை மாற்றணுமோ நம்மளே மாத்திடுவோம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அவருடைய நன்மை என்ன, அவருக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம இந்த அறிவில் வளரும் போது, மனம் புதிதாகும் போது, புதிதாக வேண்டியது மனது, மறுரூபமாக வேண்டியது வாழ்க்கை. புதிதாக வேண்டியது வெளியில் இருக்கிற ட்ரெஸ் இல்லை. ட்ரெஸ்ஸு மாறுறதுனால உள்ள மனசு மாறாதுங்க. உள்ளே இருக்கிற மனசு மாறுறதுனால தான் வெளியில் இருக்கிற ட்ரெஸ்ஸு மாறும். நான் 21 வயசில் போகும்போது டிஷர்ட்டு தான் பிரச்சனை அவங்களுக்கு. அப்புறம் ஒரு வழியாக பிளைனான டிஷர்ட்டு டிசைன் இல்லைன்னு சொல்லி என்னை விட்டுட்டாங்க. ஆனால் அவ்வளோ கேவலமான மனசு எனக்கு உள்ளே இருந்துச்சு. ஞானஸ்நானமும் கொடுத்தாங்க. ஒரு நாள் கூட இந்த வேத சத்தியத்தின்படி, தம்பி நீ மாறணும், ரட்சிப்புனா உன் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார், நீ பாவமுள்ள வாழ்க்கை வாழக்கூடாது, உனக்கு எதுக்கு ஞானஸ்நானம், கிறிஸ்துவோடு நீ இணைக்கப்படுற. இன்றைக்கி நான் சொல்லிட்டு இருக்கேனே, கிறிஸ்துவோடு அவருடைய மரணத்தில் இணைக்கப்படுறேன், அவருடைய அடக்கத்தில் நான் இணைக்கப்படுறேன், அவருடைய உயிர்த்தெழுதலில் இணைக்கப்படுறேங்கிறதான் இந்த ஞானஸ்நானம். அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஞானஸ்நானம் எடு, இந்த ட்ரெஸ் எல்லாம் போடாத, மியூசிக் கற்றுக்காத. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? வெளியில் மாதிரின்றாங்க. நீ வெளியில் மாறி வேஷம் போட்டுட்டீங்கன்னா அதுவே ஆண்டவருக்கு புரியணும். இல்லை பைபிள் வேற மாதிரி சொல்லுது. நீ உள்ள மாறு, உள்ள இந்த வசனத்தின்படி உன் வாழ்க்கையை மாற்றும் பொழுது உன் வெளியின் வாழ்க்கை மறுரூபமாகிறது என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படி இந்த என்னுடைய வாழ்க்கை மறுரூபமாவது? எதை கற்றுக்கிறேன்? எனக்கு என்ன பிடிக்கும்னு கற்றுக்கல, அவருக்கு என்ன பிடிக்கும்னு கற்றுக்கிறேன். ஏன்னா அவருக்கு பிடிக்கிறது நிச்சயமாக எனக்கு பிடிச்சி தான் ஆகும். ஏன்னா அவருக்கு பிடிச்சதுன்னா அது நல்லதாக தான் பிடிக்கும் அவருக்கு. எனக்கு பிடிக்கிறத விட அவருக்கு, எனக்கு ஒரு உதாரணம், எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அது எனக்கு தீமையாக கூட இருக்கலாம். ஆனால் தேவனுடைய நன்மையின் பிரியமான சித்தத்தின்படி பார்க்கும்போது அவருக்கு பிடிச்சது எனக்கு இன்னும் நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா. எனக்கு பிடிக்கிறதெல்லாம் நன்மைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவனுக்கு பிடிச்சதுன்னா அது நன்மை மட்டும் இல்லை, கிருபையும் சேர்ந்து இருக்கும். அது மட்டும் இல்லை, அது பரிபூர்ணமானதை கொடுக்கும், ஒரு குறையும் இருக்காது. ஆமென். ஆனால் உலகம் அப்படியா பார்க்குது? கடவுளுக்கு என்ன பிடிக்கும், இயேசுவுக்கு என்ன பிடிக்கும்? இல்லை எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால ஓகே. Do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind, then you will be able to test and approve what God's will is, his good, pleasing and perfect will. ஒரே ஒரு விஷயம், இந்த ப்ளஷர்னு சொன்னதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், இல்லாட்டி அதுக்கு உங்களுக்கு புரியாது. ப்ளீஸ் அண்ட் ப்ளஷர் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விதமான வார்த்தைகள். ஒருத்தவங்களை ப்ளீஸ் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிறோம், அது அவங்களுக்கு என்னத்தை கொடுக்குது? சந்தோஷத்தை கொடுக்குது. நம்ம பிள்ளைங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ தேவன் தகப்பனாக இருக்கிறாரு, அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருடைய பிள்ளைகள் நடக்கும்போது அவருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குறது. அவருடைய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கிறது இல்லையா? இது நமக்கு மட்டும் ஆண்டவர் வைக்கல. இந்த சந்தோஷத்தை, இந்த ப்ளஷரை நமக்கு மட்டும் வைக்கல. அதாவது எல்லா சிருஷ்டிகளுக்கும் தேவன் அந்த ப்ளஷரை கொடுத்துருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். நான் உதாரணம் சொல்கிறேன். சில பூக்களை பார்க்குறீங்க, அந்த பூக்களுக்கு வாயில் பேசாது, ஆனால் எல்லா சிருஷ்டிகளுக்குமே ஜீவன் இருக்குது. அழகழகான மலர்களை பார்க்குறோம், அதனால தான் நான் அதிகமாக மலர்களை விரும்பி வாங்கிட்டு வரேன். அந்த மலர்களில் நிறைய வண்ணங்கள் இருக்கிறது, நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, ஒன்று ஒரு விதமாக இருக்குது. தேவன் படைச்சிருக்கிறாரு.
அந்த மலர்களை பார்க்கும்போது தேவனுக்கு ஒரு இன்பம். தேவனுக்கு மட்டும் அது இன்பம் அல்ல, அந்த மலருக்கும் அது இன்பம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மலர்களும் தங்களை பார்த்து தாங்களே மகிழ்கிறது. அப்போ உண்மையான பிளஷருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பேர் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இன்பங்கிறது எத்தனை பேர் சம்பந்தப்பட்டது? 2 பேர் தான். அது எந்த 2 பேர்னா சிருஷ்டிகரும் அவருடைய சிருஷ்டிகளும் சேர்ந்து அனுபவிப்பது தான் இன்பம். எப்பயுமே தனியாக ஒருத்தவங்களால அந்த இன்பத்தை, இப்போ நான் இருக்கேன் ஊட்டிக்கு போகிறேன்னு வச்சுங்க, ஊட்டியில் யாருமே இல்லை, யாருமே கிடையாது, நான் மட்டும், என்னை மட்டும் கொண்டு போய் பொட்டானிக்கல் கார்டனில் விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, நான் சுற்றி சுற்றி பார்த்து மகிழ்கிறேன், எனக்கு ஒரே ப்ளஷர். அப்படியே இருந்தால் பைத்தியம் பிடிச்சிரும். உடனே என்ன பண்ணுறேன், ஐ வாண்ட் டு ஷேர் டு சம் ஒன், ஃபோட்டோ எடுக்கிறேன், உடனே என்ன பண்ணுறேன், மற்றவங்க பார்த்து மகிழுன்னு விரும்புகிறேன். அப்போ உண்மையிலே நல்ல இன்பம், சரியான இன்பம் என்பது நான் என்னால் மட்டும் அதை செய்ய முடியாது, அது இன்னொருத்தருக்கு போகணும். தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் தனக்காக தன்னுடைய இன்பத்துக்காக உண்டாக்கினாலும் அவைகளுக்கும் அதை கொடுத்திருக்கிறார். ஆதாம் மட்டும் இருக்கிறான் தோட்டத்தில், தேவனுக்கு அவன் இன்பமானவன். ஆனால் தேவன் என்ன பண்ணுகிறார், அவன் அனுபவிக்கிற இன்பங்களை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொன்னது எதுக்கு தெரியுமா? என்னென்னமோ சொல்கிறாங்க, மனுஷன் தனியாக, நான் சொல்கிறேன் மனுஷன் தனியாக இன்பங்களை அனுபவிப்பது நல்லதல்ல, அதை அவன் இன்னொருவருக்கு ஷேர் பண்ண வேண்டும், அதன் மூலமாக தான் சந்ததி உண்டாக வேண்டும் என்று சொல்லி தான் ஒரு துணையை கொடுத்தார். ஆனால் துணையை என்ன பண்ணுச்சு, கடைசியில் வினையா மாதிரி எல்லா இன்பமும் கெட்டு போச்சு. கர்த்தருடைய நல்ல இருதயத்துக்காக பேசிட்டு இருக்க, கர்த்தர் ஒரு காரியத்தில் மகிழ்கிறார்னா அவருடைய மகிழ்ச்சியில் நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஆகவே தான் மனுஷனை தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் அவர் உண்டாக்கினார். அது அவருக்கு பிளஷர், அது அவருக்கு இன்பம். எப்பொழுதுமே நல்ல ஒரு உள்ளம், தேவனுடைய உள்ளம் என்ன பண்ணுகிறது, அவர் எவ்வளவு மகிமையை வச்சிருக்கிறாரோ அந்த சந்தோஷத்தை மற்ற சிருஷ்டிகளுக்கு கொடுத்ததை விட மனுஷனுக்கு அதிகமாக கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னா, அவர் என்ன விதமான மகிழ்ச்சி அடைகிறாரோ அவனும் என்னுடைய மகிழ்ச்சியில் பங்கடையணும், நானும் அவனும் மகிழ்வது தான் அவருக்கு இன்பமாக இருந்தது. அப்போ தேவனுடைய இதயத்தை இந்த காலவில் கிருபையை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நான் சொல்லுகிறேன், தேவன் நம்மில் மகிழ்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியின் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நாம் எப்படி கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும்னா, இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன், நான் சந்தோஷமாக இருக்கிறதுல தேவனுக்கு சந்தோஷம், நான் நல்லா இருக்கிறதுல தேவனுக்கு சந்தோஷம், அது அவரே எனக்கு கொடுக்குறாரு. அதனால் இந்த உலகத்தில் எந்த மனுஷங்கிட்டையும் நான் என்னுடைய ஆதாரமாக இருக்க வேண்டியதில்லை, தேவனே என்னுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தின் ஆதாரமாக இருக்கிறார். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் என் ஆத்துமா மகிழ்ந்து கழிகூறும் போது அது அவனை போல, என் ஆத்துமாவே நீ பல வருஷத்துக்கு நல்லாருன்னு சொல்ல தேவையில்லை, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதுக்கு தான் ஒவ்வொரு ப்ரேயர் முடிஞ்சோன்னு சொல்கிறோம். ஏன் ஜெபம் முடிஞ்சோன்னா ஒரு ஃபார்மேட் மாதிரி சொல்கிறோன்னா அது வாய்ப்பாடு இல்லை. இப்போ நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், கர்த்தர் பதில் கொடுக்க போகிறாரு, அதன் மூலமாக அவர் சந்தோஷப்பட போகிறாரு, நானும் சந்தோஷப்பட போகிறேன். அதனால் ஆத்மாவே நீ அவரை ஸ்தோத்தரி. ஏன்னா உன் ஆத்மாவை உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி உன்னை அழிவுக்கு விலக்கி உன்னை கழுகுக்கு சமணமாய் உன் வயதை திரும்ப வாழ வைது போல் ஆக்குகிற தேவன் அவர்தான். நீ வருங்காலத்துக்கு சேர்த்து வச்சிருக்கிறது குறித்து மகிழாத, அது மகிழ்ச்சி இல்லை. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நானும் அவரும் இணைந்து சந்தோஷப்பட வேண்டும். எனக்கு எந்த விதமான இன்பத்தை தேவன் கொடுத்தாலும் அதை எனக்கு கொடுக்கிறவரே கர்த்தர் தான். அவர் தான் சிருஷ்டிகர். அவருடைய சிருஷ்டிப்பில் பார்க்கலாம், ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் அந்த இன்பத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு சிருஷ்டிகளும் இன்பமாக இருக்கிறது தேவனில். தேவன் தன்னுடைய ஒவ்வொரு சிருஷ்டிகளிலும் இன்பமாக இருக்கிறார். மனுஷன்தான் அதை மிஸ் பண்ணிட்டான். ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவர் மறுபடியும் அதை நமக்கு கொடுத்துருக்கிறார். நான் சொல்லுகிறேன், கிருபைன்னு என்ன தெரியுமா? கிருபை என்பது தேவன் சந்தோஷப்படுகிற இடமாக இருக்கிறது. கிருபை என்பது தேவனுடைய இன்பம். ஹல்லேலூயா. கிருபை என்பது என்ன? தேவனுடைய இன்பம். எனக்கு தேவன் கிருபை செய்கிறார், அவர் கிருபை எனக்கு போதும், கிருபையால் நிலை நிற்கிறேன் அப்படின்னு அர்த்தம்.